நிறுத்துங்க ஐயா. ஒரு உதவி செய்றீங்களா? என்ன? 111 நம்பர் லாரியை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லம்மா. நீங்களும் பாக்கலையா? தொந்தரவு கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. விழுப்புரத்தை போய் சரக்கு போலானே. மங்கள நாயகி மன்மத ரூபிணி மஞ்சுள பாஷினி மதிவதனி சங்கடம் நீங்கிட சடதியில் வந்து சகல சௌபாகியம் தந்தருள்வாய். காக்கா, என்ன பாபு அவ்வளவு அவசரமா ஓடி வர? கணக்கு வெட்டு வாங்கணும். ஒரு 50 காசுல கொடுக்கா. அப்பா ட்ரிப்ல வைக்கிறா. அம்மா வெட்ட வாங்கிக்க சொன்னாங்க. உங்க அம்மா நேத்துக்கே ஊருக்கு போயிட்டாங்களேடா. அக்கா வாங்கிக்க சொன்னாங்க. உங்க அக்கா இப்பதாண்ட என்கிட்ட பேசிட்டு கடை தெருவுக்கு போறா. அப்ப யார் வாங்கிக்க சொன்னாங்க? சீட் ஆடுற பசங்க சொல்லி இருப்பாங்க. ஒரு பொய்க்கு 9 பொய். ஒரு பைசா கூட தர முடியாது. போடா. நான் கவனிக்கலண்ணா. என்ன செய்யற? கவனிக்க கூடாது. 50 காசு தந்தா கவனிச்சிருப்பான். சீட்டு விளையாட காசு தரலையே. ஏதாவது வாங்கி சாப்பிடு. சீட்டு விளையாட தலையை திருப்பிடுவார். அண்ணன் நல்ல இந்தாங்கண்ணா விபூதி. நல்லா இருக்கணும். இந்தாமா, இந்த ட்ரிப்ல உனக்கு ஒரு புடவை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் எனக்கு புதுசு புதுசா புடவை கொண்டு வரீங்களே. போற ரூட்ல எல்லாம் எனக்காக புடவை கடை இருக்குமா? மீனா, உலகத்துல எத்தனையோ அண்ணன் இருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்குமா? உனக்கு ஞாபகம் இருக்காமா? நான் முதல்ல லாரி ஓட்ட போறப்போ ₹1 என் கையில கொடுத்து அண்ணா வச்சுக்கங்கன்னு சொன்னியே. அந்த ₹1 தான் இன்னைக்கு 1000 பெருகி லாரிக்கு ஓனரா இருக்கிறேன், இந்த வீட்டுக்கு ஓனரா இருக்கிறேன். புடவை பிடிச்சிருக்கா பாருங்க. இது என்ன கலர் புடவைண்ணா? மன்னிச்சுக்கணும்னா, சமயத்துல இந்த வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. குறைய சொல்லிடுது. அது இல்லம்மா, அழக கொடுத்த ஆண்டவன் கண்ணை பறிச்சுட்டானே. பரவாயில்லண்ணா, கண்ணை பறிச்ச ஆண்டவன் எனக்கு கண்ணால அண்ணனை கொடுத்தானே, அதுவே போதும். வாங்க நான் சாப்பிடலாம். என்ன மைக்கேல், என்ன டப்பா ரிப்பேரா? யாரு? ராஜாவா? ஆமாப்பா. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த போது வாங்க வண்டி. வருஷம் 30க்கு மேல ஆகுது இல்ல. இவருக்கு வயசு வேற ஆகி போச்சு. உன் பானத்தை கழட்டிடுவேன். ஆனா இந்த ஆட்டம் ஆடுதே, நீ எதை கழட்ட போற? அண்ணா நீங்க கழட்டுங்க. ஐயா, 111 நம்பர் லாரிய எங்கேயாவது பாத்தீங்களா? இந்த ரூட்ல யாரையுமே போக விட மாட்டியே. எப்ப வரு போற வர லாரி நிறுத்தி 111 பாத்தீங்களா 111 பாத்தீங்களா ஏன் தொல்லை கொடுக்குற? கோச்சிக்காதீங்க, நான் என் வேதனையால கேட்டுட்டேன். ஓ வேதனைக்கு ஏன் எங்க உயிர் எடுக்கிற? பாப்பா டப்பா ரெடி. யாரு இந்த அம்மா? அதுவா? அது ஒரு பைத்தியம். பைத்தியம்? ஆமாப்பா, புருஷன் பைத்தியம். நம்ம டிரைவர் ராமு இல்ல, ஷோக்காளி. ஓஹோ, இந்த மைனர். அவன் சம்சாரம். அவன் என்னடான்னா இந்த பொண்ணு ஒதுக்கி வச்சுக்கிட்டு உளுந்தூர் பேட்டால வேற ஒருத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த பொண்ணு என்னடான்னா பாவம் சாப்பாட்டு முட்டையை கட்டி வச்சுக்கிட்டு அவ புருஷன் வருவான்னு ஏங்கிட்டு இருக்கிறான். உளுந்தூர் பேட்டையில அவன் எங்க இருக்கான்னு சொன்னேன். நம்ம நைனாம டீ கடையில, அதுக்கு பின்னால. அப்படியா? அம்மா, உங்க ராமுவை நான் பார்த்தேன். நிஜமாவா? எப்படி இருக்காரு? எங்க இருக்காரு? அவரு ஏன் இத்தனை நாளா வராம இருக்காரு? அது
அவர் நல்லா இருக்காருங்க. இப்ப கொஞ்ச நாளா புது ரூட்ல போயிட்டு இருக்காரா, அதனாலதான் உங்களை பார்க்க முடியலையா. நீங்க சாப்பாட்டு கொடுங்க, நான் கொடுத்தேன். இன்னைக்கு அவர் பிறந்த நாள், அவருக்கு பிடிச்ச சமையல செஞ்சிருக்கேன். அவரை எப்படியாவது சாப்பிட சொல்லுங்க. சரி. ஓய்வு கிடைச்சதுன்னா எந்த சீதா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு வர சொல்லுங்க. வர சொல்றேம்மா, வர சொல்றேன். வச்சுக்கிறேன்னு இவர் பெரிய லாடு கிருஷ்ணதாஸ் கிசாத்து காசு கொடுக்கறாரு. அதுக்கு இங்க பாக்காத அங்க பாக்காதன்னு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க சொல்றியே. அதுக்கு இல்ல அலங்காரம். புதுசா படம் எடுக்கிறவன்லாம் புதுமுகம் கிடைக்காதான்னு கிராமத்தையே சுத்தி அலையறானுங்க. அவங்க கண்ணுல நீ பட்டுட்டா பட்டா எனக்கு பட்டாதான் மிச்சம். சம்பாதிக்கிற காசெல்லாம் உனக்கு தானே செலவழிக்கிற. சோறு துணிமணி வாங்கி கொடுக்கற. இன்னும் என்ன வேணும் உனக்கு? எனக்கு நல்லா வேணும். அப்பவே எங்க அம்மா சொன்னாங்க, டிரைவரை நம்பாதேடி, பெட்ரோலும் ஆயிலும் ஊத்தனா லாரி ஓடுங்கிற கணக்குல சோறும் துணியும் கொடுத்து ஓசியிலேயே பொம்பளைங்களை சரி கட்டிடுவாங்க. அது சரியா போச்சு. பாரியா கழுத்த காத்து அடிக்குது, எல்லாம் போலி. இனிமே காட்டு அடிக்காது, எல்லாம் மொத்தமா ஒரு இடத்துல இருக்குது. அள்ளிட்டு வந்து அப்படியே உன் கழுத்துல போட்டுறேன்னு சொன்னனே. எப்போ? கூடிய சீக்கிரம். நிஜமா? சத்தியமா. எங்க அத்தான் தான். அலங்காரம் தான், அலங்காரம் தான், அலங்காரம். அலங்காரம் அங்கு வந்தாலும் நீ அலங்காரம் தான், ஆத்திரம் வந்தாலும் நீ அலங்காரம். அலங்காரம் 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 சொல்ல விட்டா அத்தா, என்ன வயிறு பசிக்குது. என்ன வேணும் உனக்கு? சூடா பிரியாணி வேணும், தொட்டுக்க கோழிக்கறி வேணும், இன்னும் தொட்டுக்க என்ன வேணும்? ஆம்லேட் வேணும். வாங்கிட்டு வாரு. அவசரம் இல்ல, நிதானமா போய் சூடா போட்டு பொறுமையா இருந்து வாங்கிட்டு வாங்க. ஒரு சப்பட்டை வாங்கிட்டு வாங்க. சப்பட்டைய மறப்பேனா? இந்த பொறானை கப்பு 6 மாசம் அழுக்கு, குளிச்சாலும் போவாது தேய்ச்சாலும் போவாது. துரத்தி விட்டுறது தானே. வேற ஆளு கிடைக்கலையே. அதான் வந்திருக்கேன்னு. சரியா, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அந்த பக்கம் திரும்பியா? வெக்கமா இருக்காது.